நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். நம்முடைய சிந்தனையெல்லாம் அப்படி தான் இருக்குது. நான் இதை வச்சு நான் சௌக்கியமாக இருந்துக்குவேன் அப்படின்னு மனுஷன் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதோடைய விளைவு என்ன அப்படின்னா, நான் எல்லா காரியம் கையில் இருக்குது, நான் யாரையும் மதிக்க வேண்டியதில்லை, நான் யாரையும் அனுசரித்து போக வேண்டியதில்லை, எல்லாரையும் ரொம்ப உதாசீனம் பண்ணுகிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம். ஏன்னா கையில் பணம் இருக்குது, கையில் காசு இருக்குது, படிப்பு இருக்குது, வேலை இருக்குது, அது இருந்தால் எல்லாத்தையும் சாதிக்கலான்னு இன்றைக்கி மனுஷன் நினைக்கிறாங்க. அது தவறு என்பதை ஆண்டவர் இங்கே சுட்டி காட்டுகிறார். ஒருவேளை நான் தேவையான காரியத்தை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன், இனிமேல் எனக்குன்னு செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை, நான் இனிமேல் நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் என்று சொல்லுகிற மனநிலையில் நீங்கள் இருக்கலாம். நீங்கள் எப்படிப்பட்ட மனநிலையில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு உங்கள் ஆத்துமாவை ரட்சிக்க வல்ல கர்த்தர் தேவை என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள்.